Hello everyone, welcome to Esquire. ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பைத்தான் ஐடியலி எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இங்கே கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறேன். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர் கொடுத்தா போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்திருக்கும் பாருங்கள், www.python.org ஒரு வெப்சைட் வந்திருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இதில் ஜஸ்ட் டவுன்லோட் பைத்தான் 3.12.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷனை ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களோட செட்டப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் இல்லாமல் வேறு மேக் ஓஎஸ் இல்லைன்னா லினக்ஸ் யூனிக்ஸ் மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கீழே அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த பேஜுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா மேலேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னாலும் விண்டோஸ் மேக் ஓஎஸ் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நம்ம இங்கே விண்டோஸுக்கு எப்படி ஐடியலி டவுன்லோட் பண்ணணுன்னு தான் பார்க்குறோம். அதனால் நான் அந்த ஆப்ஷன்லேயே போகிறேன் ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே சைடில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட் தட் பைத்தான் 3.9+ cannot be used on Windows 7 or earlier. அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.9க்கு அப்புறம் வந்த எந்த வெர்ஷனையுமே உங்களால் விண்டோஸ் 7 இல்லை அதை விட பழைய ஓஎஸ் அதாவது விண்டோஸோட ஓஎஸில் உங்களால் யூஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் விண்டோஸ் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. விண்டோஸ் 8 ஆர் அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விண்டோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்களால் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தானை யூஸ் பண்ண முடியும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தானில் தான் உங்களுக்கு நிறைய புதிய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, நிறைய அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸ் வந்து தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இங்கே இந்த டவுன்லோட் பைத்தான் 3.12.5 இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்றும் செக் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், ஏதெல்லாம் பைத்தான் வெர்ஷன்ஸ் வந்து அவங்க லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது எந்தெந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு உள்ள கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கீழே இருக்கும் ஓகேவா. ஸோ இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு வெர்ஷனோட ரிலீஸுக்கும் பெரிய கேப் இருக்காது. அடிக்கடி உங்களுக்கு அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க, புதுசாக ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே செட்டப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு சரியா. நான் இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னோட டவுன்லோட்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தேன்னா செட்டப் டவுன்லோட் ஆயிருக்கு. அதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால் நவ் இருக்குது, கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷனும் இருக்குது. இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு சி டிரைவில் உங்களோட ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடும். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது லொக்கேஷன் மாற்றணும் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பெட்டர் சி டிரைவில் சேவ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ நான் அதை வந்து இன்ஸ்டால் நவ் கொடுத்து தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறப்போ அதோட பாத்தை வந்து செட் பண்ணணும். அது நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆட் python.exe to பாத்துன்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாத் செட் ஆயிரும். சப்போஸ் இதை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை மேனுவலாக செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் இப்போ இதை இன்ஸ்டால் நவ் கொடுக்குறேன், எனக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு மேனுவலாக எப்படி பார்த்து செட் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பார்த்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது, ஃபியூ செகண்ட்ஸ் தான், உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதை நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஜஸ்ட் ஐடியல்லின்னு டைப் பண்ணாலே எனக்கு இங்கே வந்து ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்களேன் மேலே. நான் அதில் வந்து ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துட்டு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நான் இதை வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ சென்ட் டு டெஸ்க்டாப் கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு டெஸ்க்டாப்பில் என்னோட
அப்ளிகேஷன் வந்துடும். பைத்தான் ஐடியலி 3.12 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காட்டி தரேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஐடியலி ஷெல் விண்டோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ். பைத்தான் 3.12.5 ரிலீஸ் டேட் August 6, 2024 எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் இனி இதில் உங்களுக்கு தேவையான கோடிங்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2+2 கொடுத்தீங்கன்னா 4 வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் பைத்தானில் ப்ரோக்ராமிங் எல்லாமே உங்களால் இதில் பண்ண முடியும். இதில் பண்ணுறதை விடையும் இனி ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி இதை யூஸ் பண்ணுறது, இதில் என்னெல்லாம் விஷயம் இருக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனி ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.